Hey guys, நான் பியாலிஷ். So welcome to another episode of Fire and Amma. எல்லாரும் சந்தோஷமா சேஃபா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்றைக்கு நான் உங்களோட பத்தி பேசலாம் இருக்கேன்டால் don't be like யோனா. யோனாவை போலிராது. நீங்க யோசிக்கலாம். வழக்கமா be like him, be like her அப்படினு வீடியோ போடுறேனா இன்றைக்கு ஏன் don't be like யோனான்னு சொல்றேன். எஸ், ஏன் யோனாவை போல இருக்க கூடாது என்று சொல்றேன்னு கேளுங்க. நம்ம எல்லாருக்குமே யோனாவை பத்தி தெரியும். ஆனாலும் ஒரு சிறிய சுருக்கத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நினிவே பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் யோனாவை தெரிந்து கொண்டார். இதை ஆண்டவர் யோனாவிடம் சொல்லும் போது யோனா என்ன தெரியுமா செய்யுது? நினிவே பட்டணத்திற்கு போகாம தர்ஷீஸ் என்ற வேறொரு பட்டணத்துக்கு போறார். ஏனென்றால் அவருக்கு நினிவே பட்டணத்துக்கு போக விருப்பம் இல்லை. அதனால வேறொரு பட்டணத்துக்கு ஓடி போறார். நீங்க இந்த இடத்துல யோசிக்கலாம், நினிவே பட்டணத்துக்கு போக விருப்பம் இல்லாத யோனா ஏன் வேறொரு பட்டணத்துக்கு போகணும்? அவருடைய பட்டணத்திலே இருந்திருக்கலாம் தானே என்று சொல்லி. அவர் ஏன் வேறொரு பட்டணத்துக்கு போறார் என்றால் தேவனுடைய சொல்லில் இருந்து விலகி ஓடுகின்றார். தேவன் அழைத்த அழைப்பில் இருந்து அவர் தப்பி ஓடுகின்றாராம் என்று நினைத்து கொண்டு இவர் வேறொரு பட்டணத்துக்கு போறார். இப்படி போன்ற வழியில இவருக்கு தடங்கள் வருது. கப்பல்ல இருந்து இவர் தூக்கி போடுறாங்க. அதுக்கு பிறகு இவர் வேற வழி இல்லாம ஆண்டவருடைய அழைப்புக்கே போகின்றார். நினிவே பட்டணத்துக்கு போகின்றார். இன்றைக்கு நான் இதிலிருந்து உங்களோட ஷேர் பண்ண நினைக்கும் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எங்களை குறித்து ஒரு அழைப்பு வைத்திருந்தார். அந்த அழைப்பில் இருந்து நாங்கள் தப்பி ஓட முடியாது. அவர் எங்கள் மேல் வைத்த திட்டம் சித்தம் அதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. அன்றைக்கு யோனா நினிவே பட்டணத்துக்கு போக விருப்பம் இல்லாதனால தர்ஷீஸுக்கு ஒரு கப்பல்ல போறார். அந்த கப்பலின் அடி தட்டில அவர் தூக்கி கொண்டு போறார். ஆனாலும் யோனாவை கர்த்தர் விடவில்லை. அவர் மீண்டும் நினிவே பட்டணத்தில் கொண்டு போய் சேர்த்தார். இன்னைக்கு அதே போலதான் பைபிளாய எங்களுக்கு ஆண்டோடைய சத்தம் தொனி கேட்டு நாங்கள் வேதம் வாசிப்பதன் மூலமாகவோ போதகர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ ஆண்டவர்களோடு பேசுவார். ஆனாலும் எங்களுக்கு ஆண்டோடைய சத்தத்திற்கு தொனிக்கு செவி கொடுக்க விருப்பம் இல்லை. அவர் சொல்லுகின்ற அவர் எங்கள் மேல் வைத்திருக்கின்ற திட்டம் சித்தம் அதை நிறைவேற்றுவது எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்க நினைக்கின்றோம் என்னென்றால் ஆண்டவரத்திலிருந்து நாங்க தப்பி ஓடலாம் இல்லை. நாங்க எங்கதான் ஓடி போனாலும் எங்கே ஓடி ஒளிந்தாலும் கர்த்தருடைய பார்வையிலிருந்து நாங்கள் தப்ப முடியாது. அவர் எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். நாங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆண்டவர் எங்கள் மேல் வைத்த திட்டத்தை சித்தத்தை அவர் செய்து முடித்து தீர்வார். ஸோ கைஸ், இன்றைக்கு நான் உங்களுடைய ஷேர் பண்ண நினைக்கின்ற காரியம் இதுதான். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தனித்துவமான காரியத்தை வைத்திருக்கின்றார். எங்கள் ஒவ்வொருவருக்கென்றும் தனித்துவமான அழைப்பை வைத்திருக்கின்றார். அதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். அப்படி இல்லை, நான் எந்த வாழ்க்கையில தான் போவேன், எனக்கு விரும்பின மாதிரி தான் அந்த வாழ்க்கையை வாழுவேன், ஆண்டவர் சத்தத்தெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஆண்டவர் சத்தத்தை கேட்டாலும் நான் அவரோட சத்தத்தின் படி போக மாட்டேன் அப்படின்னு நினைத்து நாங்கள் எங்களை இஷ்டப்படி வாழ்ந்தமாக இருந்தால் கடைசியில மூக்கடி பட்டு கைகால் உடைஞ்சு கடைசியில எப்படி நாங்கள் ஆண்டோட பாதத்தெல்லாம் வந்து சேர வேண்டும்? அப்படி நாங்கள் அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ல ஆண்டோடத்துல வந்து சேருவதை விட அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தம் சத்தம் அவருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நாங்கள் செய்து சந்தோஷமான ஜெயமுள்ள ஆரோக்கியமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வதே மேல். இது ஒரு மிகவும் சிறிய ஒரு காரியம் தான். ஆனால் வாலிபலாய் எங்களுக்கு அவசியமான ஒரு காரியம். ஏனென்றால் வாலிபலாய் நாங்கள் ஆண்டோடைய சத்தத்தை அவருடைய திட்டத்தை அலைக்கழிப்பது இந்த காலத்தில் மிகவும் இலகுவான ஒரு காரியமாக மாறிவிட்டது. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கே நாங்கள் மனம் திரும்புவோம். ஆண்டவர் எங்களோடு பேசி இருந்தால் அவருடைய திட்டம் அவருடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா இருந்தால் அதிலிருந்து நாங்கள் விலகி போகக்கூடாது. அவருக்கு கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதமாக வாழ்வோம். இந்த காரியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் we should check the word by the word of God. தினமும் ஜெபித்து வைத்து வாசித்து தியானித்து கர்த்தருடைய திட்டம் சித்தம் என்ன என்பதை அறிந்து யோனாவை போல் இராமல் நாங்கள் அவருக்கு செவி கொடுத்து அந்த திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றுவோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் stay safe, be happy, God bless you, love you all, bye.